Okay, this is third part in a lesson. Separation of that in a mixture la first method நம்ம என்ன பார்க்க போறோம்னா it is in a sublimation. Okay, how it is one of the method separating a substance from mixture. So இது வந்து எந்த பிளேஸில் suitable அப்படின்னு பார்த்தோன்னா சாலிட் அண்டு சாலிடு ஒன் அமாங் தட் இன் ரெண்டு சாலிட் வந்து மிங்கிள் ஆகிருக்கு. சாலிட்னா என்னம்மா, இட் இஸ் இன் ஹேவிங் அ பார்ட்டிகல்ஸ் இன் அ வெரி க்ளோஸ் மேனர். ஓகே, ஸோ ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து மிங்கிள் ஆகிருக்கு, ரெண்டு சாலிட்ஸ் வந்து மிங்கிள் ஆகிருக்கு. ஸோ அமாங் தட் ஒன் இஸ் அ volatile மீன்ஸ் திஸ் இஸ் volatile என்னமா, கேஸாக ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், we are able to split through the process in a sublimation. So example, iodine, camphor, aluminum chloride. Likewise, it is in a it is straightly converted into gas. Okay, iodine, camphor, ammonium chloride. So the powdered mixture of ammonium chloride in a china dish நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோம், அம்மோனியம் குளோரைடு இதில் எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ அண்ட் தென் இன்வெர்ட்டட் ஃபனல் வந்து தலைகீழ கவுத்தி வைக்கிறோம். கவுத்தி வச்சுட்டு அதோட ஓப்பனிங் பிளேஸில் காட்டன் வந்து வைக்கிறோம். ஏன்னா அது வந்து அதுலேருந்து எவாப்ரேட் ஆகி வெளியில் வராது, வெளியில் போகக்கூடாதுங்கிறது. வி ஆர் ஹீட்டட் த்ரூ தட் இன் அ பர்னர். ஸோ பர்னரில் நம்ம ஹீட் பண்ணோன்னா த அமோனியம் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கேஸியஸ் ஸ்டேஜ் அண்ட் இது வந்து வெளியில் போக எஸ்கேப் ஆகும். ஸோ நேரோ டியூபர் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கூல் ஆகும். அட் த சேம் டைம் காட்டன் பல்க் இருந்தால் வெளியில் போக முடியாமல் என்ன ஆகும்னா அந்த பிளேஸில் கூலாக ஆரம்பிக்கும். கூல் ஆகிட்டு என்னாகும், அந்த ஃபனலோட கார்னர்ஸில் அமோனியம் வந்து தனியாக வந்து டெபாசிட் ஆகும். ஓகேயாமா, கேஸியஸாக கன்வெர்ட் ஆகிறது டெபாசிட் ஆகும். ஸோ இம்ப்யூரிட்டிஸில் வந்து இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் ஏர் ஃப்ரெஷ்னர் ஆர் யூஸ்ட் இன் அ டாய்லெட். எஸ்டாமா, solid slowly sublimes and release that in a pleasant smell in the toilet over a certain period of time. மாத்பால்ஸ் நம்ம போடுற மாத்பால்னால் என்னமா, அந்துருண்டை, அதான் நாப்தலின் நம்ம கால் பண்ணுறோம். அந்துருண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் ஒன்லி நாப்தலின் பால்ஸ். ஓகே, ஸோ வாட் இட் இஸ் டூயிங்னா, it is straightly converted into a gas. Camphor soodo household and we are using the substance. This is also one of the volatile and it sublimes to give that in a pleasant smell and it's sometimes used as an air freshener. Okay, second one is in a centrifugation. What is that in a centrifugation means? It is the process by which the fine insoluble solids from a solid liquid mixture. ஓகே, சாலிடு லிக்விடும் கலந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டு சாலிடு செல்ஸும் லிக்விடும் கலந்துருக்கு. ஸோ இதை வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன எது யூஸ் பண்ணுறோம்னா சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ரொட்டேட் ஆகும் இது. ஓகே, கிரைண்டர் மாதிரி என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். இது ஃபுல்லாக ஃப்ரீயாக அட்டாச் ஆகிருக்கும். நம்ம இதில் டெஸ்ட் டியூப் ப்ளூ கலரில் உள்ளது டெஸ்ட் டியூபை நம்ம எது ஸ்ப்ளிட் பண்ணணுமோ அதை வந்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளட்டை வந்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும் அப்படின்னா பிளட்டை வந்து இதில் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணி விடுவாங்க. ரன் பண்ணால் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். ஓகே, சென்டரில் என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகும். இந்த ரொட்டேட் ஆகிறது உள்ள சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக கீழே டெபாசிட் ஆகும். ஓகே, லிக்விட் பார்ட்டிகல்ஸ் மேலே டெபாசிட் ஆகும். ஓகே ஆமாம், ஸோ திஸ் வே வி ஆர் ஏபிள் டு இந்த ப்ராசஸ் நம்ம என்ன கால் பண்ணுறோம், சென்ட்ரிஃபிகேஷன். ஓகே, சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் க்ரீம் ஃப்ரம் மில்க்லேருந்து க்ரீமை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வாஷிங் மிஷினில் வெட் கிளாத்தஸை நம்ம இது பண்ணுறதுக்கு சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டு பேத்தாலஜிக்கல் லெபார்ட்டரியில் பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸ்டு இன் திஸ் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். Solvent extraction means two immiscible liquids can be separated by in a solvents extraction method.
ஓகே, இம்மிசிபிள்னா நம்ம ரெண்டு மிங்கிள் ஆகாதது, ஐ செட் கெரோசின் அண்ட் வாட்டர் ரெண்டு மிங்கிள் ஆகாத சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ என்னாகும், கெரோசின் வந்து லைட் வெயிட்டு, அதனால் மேலே டாப்பில் போயிடும், வாட்டர் என்ன பண்ணும் கீழே வந்துடும். ஸோ இது வந்து செப்பரேட்டிங் ஃபனல் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கீழே வந்து நாபு ஸ்டாப் கிளாக் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து கலெக்ட் ஆகும். எப்போ வந்து ஆயில் லேயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட லேயர் இறங்கிட்டே வரும். ஸோ வாட்டர் எப்போ காலி ஆகுதோ அப்போ ஆயில் லேயர் எப்போ வருதோ அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழே வச்சுருக்க பிடிக்கிற அந்த கண்டெய்னரை சேஞ்ச் பண்ணால் நம்ம ஆயிலை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் வி கால்ட் as a separating funnel. Okay, solvent extraction is a olden practice done for in a year. It is thought in a many process in a perfume development we are used in that in this method only. Next one is the simple distillation. Simple distillation means what, Rama? It is in a pure liquid from that in a solution. பியூராக வந்து ஒரு சொல்யூஷன்லேருந்து லிக்விடை பியூராக நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம என்ன கால் பண்ணுறோம், டிஸ்டிலேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, இட் இஸ் நத்திங் பட் இன் எவாப்ரேஷன் அண்டு கண்டென்சேஷன் ரெண்டு ப்ராசஸையும் சைமல்டேனியஸாக பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து சால்ட் வாட்டர் வேணால், சால்ட் வாட்டர் வந்து ஒன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சாலிட் எதை எடுத்துக்கலாம், இட் இஸ் இன் brackish water it is given. brackish water அதாவது சீ வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் சொல்கிறாங்க. பியூர் வாட்டர் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ஒன் ஹீட் பண்ணுறோம். சீ வாட்டர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஒன் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும், இட் இஸ் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும். ஸோ எவாப்ரேட் ஆன வாட்டர் வந்து இந்த சிங்கிள் டியூப் வழியாக உள்ளே என்ட்ராகும். ஸோ இது வந்து வேப்பராக தான் என்ட்ராகும். how it is enter வேப்பர் கண்டிஷன், அதாவது கேஸியஸ் கண்டிஷனில் தான் வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம கூல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இட் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு திருப்பி என்ன ஆகிரும், லிக்விடாக கன்வெர்ட் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டியூப்பை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு கிளாஸ் டியூப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் டியூப்பில் என்ன பண்ணும், வாட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், கூலிங் வாட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, அந்த வேப்பர் கண்டிஷனில் உள்ள வாட்டர் மாலிகுல் கூல் ஆனோன்னா திருப்பி வாட்டர் கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகி பியூரான வாட்டர் வந்து நம்மளால் ஒரு சைடு பீக்கரில் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் சால்ட் இட் இஸ் பிளேஸ்டு இன் திஸ் பீக்கர் alone. ஓகேயா, ஸோ பியூர் வாட்டரை வந்து நம்மளை இதில் வந்து நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ராக்ஷன் டிஸ்டிலேஷன். திஸ் இஸ் ஆல்சோ சேம் லைக் தட் இன் அ டிஸ்டிலேஷன். பட் ஆனால் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தெர்மாமீட்டர் ஃபிக்ஸ்டு. ஸோ பர்டிகுலர் டெம்பரேச்சர் வர்றப்ப நம்ம கலெக்ட் பண்ணுறது ரெண்டுமே லிக்விடாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் ரெண்டோட டெம்பரேச்சர் வந்து மினிமம் 25 கெல்வினாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை நமக்கு செய்கிறதுக்கு வந்து பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் அண்டு ஆல்கஹால் ரெண்டும் மிங்கிளாக இருக்குது அப்படின்னா ஆல்கஹால் ஃபஸ்ட்டு எவாப்ரேட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ ஸோ அப்போ வந்து வாட்டரை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் த மெத்தட் இன் அ fractional distillation. Next one is a chromatography. Chromatography, before you enter, we want to know that in a two things. First one is the adaptation, another one is the absorption. Adaptation means what? Means which the particle of the substance is concentrated only at the surface of the another substance. சர்ஃபேஸில் மட்டும்தான் உள்ளே அப்சர்வ் ஆகும், அதை வந்து அடாப்ஷன் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ சாக் பீஸ் எடுக்கிறோம். ஓகே, சாக் பீஸை இங்குக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு எடுத்துகிறோம். அப்போ அதை உடச்சோம் அப்படின்னா என்னாகும், இங்கு வந்து மேலே மட்டும்தான் சர்ஃபேஸில் இருக்கிறதையும் நடுவில் வந்து உள்ளே என்ட்ராகாத கண்டிஷனையும் நம்ம பார்க்க முடியும் இல்லையாம்மா. ஸோ இதை வந்து நம்ம அடாப்ஷன் கால் பண்ணுறோம். அப்சார்ப்ஷனுங்கிறது என்னென்னா, the substance is uniformly distributed throughout the bulk of the another substance. ஸோ என்ன பண்ணும், யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்பாஞ்ச் எடுக்கிறோம். ஸ்பாஞ்ச் எடுத்து நம்ம இங்கில் வைக்கிறோம் அப்படின்னா என்னாகுமா, ஸ்பாஞ்சு ஒரே மாதிரி உள்ளே இழுக்கும் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம என்ன கால் பண்ணுறோம், அப்சார்ப்ஷன். ஓகே, so what is that in a chromatography? Chromatography is also a separation technique. Okay, so it has different components in a mixture based on that in a different solubility.
ஸோ அதோட சாலிபிலிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்ண பார்ட்டிகளோட சைஸை இது பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் so many types of chromatography is there. So among that one type is the paper chromatography. So paper chromatographyல என்ன பண்ணுறோன்னா we are taking a paper. ஓகே, ஒரு பாயிண்டில் என்ன பண்ணுறோம், we are keep that in a இங்கு வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வாட்டர்லாம் அந்த பேப்பரை டிப் ஆகிற மாதிரி வைக்கிறோம். ஸோ என்னாகும், இங்கு அப்படியே இருக்குமா? இருக்காது. வாட்டரோடு சேர்ந்து வாட்டர் எப்படி அந்த பேப்பரில் நகருதோ அதே மாதிரி என்ன பண்ணும், இங்கும் ஸ்ப்ரெட் மேலே பார்த்து நகர ஆரம்பிக்கும் இல்லையாம்மா? ஸோ இந்த நகர்றப்ப வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேயா? ஸோ ஏன் இந்த கலர்ஸ்னால் இட் இஸ் ஹேவிங் இன் அ டைஸ் இன்சைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் இங்க் எடுத்தோம் அப்படின்னா இந்த பிளாக் இங்கில் 3 கலர்ஸ் ஆஃப் டைஸ் இட் இஸ் ப்ரெசன்ட். 3 டைஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த 3 டைஸோட சைஸ் வந்து வேரியாக இருக்கும். பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வர தான் அவளால் மூவ் பண்ண முடியும் வாட்டரோடு சேர்ந்து, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட்டு கலர் கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடிஞ்சுன்னா அதோடது. ஸோ இப்படியே என்ன பண்ணும், 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் we are able to see through that in a paper chromatography. Okay, so the chromatogram shows that in a blank it contains that in a 3 dyes. Okay, so next one we are see it in a next video solution.